Gratitude is the heart of every successful event. To express our sincere thanks to all those who contribute and make this day a grand success, I now invite our Supreme Secretary, Mr. Sendil Swami, a key force behind the celebration, to deliver the vote of thanks. ஸோ இன்னும் 12 ஆகிறதுக்கு நீ 2 நிமிஷம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் உங்கள் குழந்தைங்க ஈவெண்ட்டு முடிஞ்சவொடனே எப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டாக கிளம்பி போகிற சேர்ஸ்லாம் திரும்பி பாருங்கள். தாத்தா பாட்டியெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க, அப்பா அம்மா இங்கேயே இருப்பாங்க குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உட்கார வச்சு என்கேஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சில் பிரிம்பர்ட்ஸ் இது வரைக்கும் 10 வருஷம் முடிஞ்சு இது 11வது வருஷம். இந்த 11வது வருஷம் சீட்டு ரொம்ப காலியாக இல்லாததுனால இந்த படம் ஒரு நல்ல படம் தான் நான் நம்புகிறேன். நீங்களாம் நம்புறீங்களான்னு எனக்கு தெரில. ரைட். ஸோ இந்த கைத்தட்டல் ஒரு பெரிய ஒரு உற்சாகம், உத்வேகம், இது எல்லாத்தையுமே கொடுக்கும். நான் இப்போ இதை வோட் ஆஃப் தேங்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவுட்கம் மட்டும் உங்களுக்கு நான் இதில் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? I am your Ajay Atran, grade 3 from Primate Garden School. This is the message from Savitri by Aurobindo. All came at once into his single view. Nothing escaped his fast, intuitive sight. Nothing draw near he could not. ரைட். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு போட்டு காமிச்சோம் அப்படின்னா, ஒரு வருஷம் நாங்கள் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கோன்ற ஒரு டேட்டா தான் காமிச்சோம். கடைசியில் ஒரு பையன் பேசினான் இல்லையா, நான் பாதிலே நிப்பாட்ட சொன்னேன்ல, அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் தாண்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் போட்ட வீடியோவில் 1 மில்லியன் வியூ தாண்டின ஒரே ஒரு வீடியோ இது மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 அவுட்கம் பார்த்தீங்க இல்லையா, டேட்டா வைஸ் வி ஹாவ் டு பி வெரி கிளியர். இப்போது எல்லா பேரண்ட்டுக்குமே வந்து ஒரு ஸ்கூலை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. அந்த டேட்டாவை நான் உங்கள் முன்னாடி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை செக் பண்ணுங்கள், எங்களை எவால்வேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணலாம். நாங்களே ஃப்யூச்சர் ரெடி ஸ்கூல்னு சொல்லாமல் ஆமாம் இது ஃப்யூச்சர் ரெடி ஸ்கூல்லான்றதை நீங்களே ட்ரஸ்ட் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு ஃபேக்டர்.
2 என்னென்னா ஆனுவல் டே. ஆனுவல் டே எப்போ வந்தாலும் எனக்கும் பிரின்சிபல் மேமுக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஸோ சார், யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரிலேட்டடாக ஒரு இங்கிலீஷ் சாங்கோ ஒரு பாப் சாங்கோ போட்டால் உங்கள் பேரண்ட்டுக்கு பிடிக்கல. அப்போ வந்து நீங்கள் ஒரு தடவையும் வந்து அதான் கமல் போய் சொல்லுவோம் பாருங்க, சினிமாலேயே மசாலா கேட்குறாங்க, ஆப்ரேஷன் தேட்டர்லேயே மசாலா கேட்குறாங்கன்ற மாதிரி இங்கே ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மசாலா சாங் தான் நீங்கள் போட்டிருக்கு. உடனே அங்கேருந்து ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு, ஒன்ஸ் மோர்ன்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளும் ஒரு கட்டத்தை தாண்டி மாலுக்கு மட்டும் போனால் பத்தாது, மாலுக்குள்ளே போய் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்னன்றதை நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்களும் அதை சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தடவை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி பிரின்சிபல் மேமே நிறைய சாங் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கஷனு, அது டீச்சர்ஸ் ஒன்று சொல்ல மேடம் ஒன்று சொல்லன்னு சொல்லி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு, பிரின்சிபலுக்கு, ஏசிஓக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இதுக்கு பின்னாடி நிறைய திட்டுகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்கள் கொடுக்குற ஒரே உத்வேகம் உங்களுடைய கைத்தட்டல் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் கெஸ்ட். என்னடா வருஷம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இவர் சீஃப் கெஸ்ட்டாக ஏற்றுறாரு, அதுவும் அவர் இங்கே ஸ்டூடெண்ட்டாகவே ஏற்றுறாருன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. நான் ஒர்க் பண்ண காலேஜில் என் கூட ட்ராவல் பண்ண பசங்களில் நிறைய பேர் இன்னைக்கு யூனிக்கான ஒரு ஃபோரமை தாண்டி போயிட்டாங்க. ஐபிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன்லாம் ஐபிஎம்மில் ஹெட்டாகவே ஆயிட்டான், இன்னொருத்தன் கூகுளில் போயிட்டான். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஆள். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்ல. 2014 அவர் காலேஜ் விட்டு போகிறாரு. நாங்கள் 2 பேர் வந்து நிறைய பேசுகிறது உண்டு. அவர் ஒரு சிங்கிள் பேரண்ட்டோடைய சன், அவருக்கு அப்பா கிடையாது. அவங்க அம்மா வந்து அவரை வந்து பிஇ படிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அவர் பிஇ படித்தார். நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், அவனுக்கு ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒரு 2 பேர் இருப்பானுங்க நல்லா. அவங்ககிட்ட போயிட்டு என்னடா அமைதியாகவே இருக்கான், என்னடா பிரச்சனை, எனக்கு யாராவது டல்லாக இருந்தால் பிடிக்காது. ஸோ தே வாண்ட் டு பிகம் ஹாப்பி. அது எப்படியாவது பண்ணி அவங்கள சிரிக்க வச்சுருவேன். திட்டுவோம், சண்டை போடுவோம், என்ன பண்ணாலும் சம்வாட் ஹர்ட்டிங் இருக்கும். அதனால் அவங்களை சிரிக்க வச்சு எனக்கு பழக்கம். அவன்கிட்ட கேட்கும் போது அவன் சொன்னது, சார் நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னா. டைரக்டர் அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் என்னடா வேலைன்னு கேட்டேன். இல்லை சார், நான் எங்கள் அம்மாக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னா. ஆனால் யூ ஈவன் ட்ரஸ்ட், அவன் வந்து பக்காவாக பிஇ கம்ப்ளீட் பண்ணி தான் வெளியே வந்தான். வெளியே வந்தவொடனே ஒரு 10 வருஷம் ஆளே காணும். 10 வருஷம் கழித்து இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிமாண்டி காலனி படம் தெரியுமா யாருக்காது? டிமாண்டி காலனி படம் எனிபடி? இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் தான், அஜய் ஞானமுத்துன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படம் 2 இதெல்லாம் ஒன்றா பண்ணார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹவுஸ்மேட்டுன்னு ஒரு படம் வந்ததா? ஹவுஸ்மேட்டுன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? பேய் படம் சொல்லி ஒன்று ஓடிடியில் வந்துருக்கும். பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்கள். ஓடிடியில் அதிகம் ஸ்க்ரீமான படம் ஹவுஸ்மேட் படம், சரிங்களா? அதை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் நம்ம கூட உட்காந்துருக்காரு. ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி தட் my student is coming to recognize my future students. I felt very happy. அந்த மொமெண்ட்டை கொடுத்ததுக்கு ராஜவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, என்னை நம்பி நிர்வாகத்தை கொடுத்த என்னுடைய ட்ரஸ்டீஸ் அனைவருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள டெசிக்னேஷன் படி சொல்லி நான் அவங்கள பிரிக்க விரும்பலை. எல்லாருமே ஒன்று தான். அது என்னுடைய அங்கிளாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, யாரா எல்லாருமே அந்த குரு கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு கீழே வந்துடுறாங்க. we all are one. ரைட். நெக்ஸ்ட்டு டீச்சருக்கு, குறிப்பிட்ட டீச்சர் மேலே ஏறும்போது கைத்தட்டல் அதிகமாக இருக்கும். ஒரு சில டீச்சர் வந்து கைத்தட்டல் கம்மியாக இருக்கும். ஒரு சில கேர்டேக்கருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில கேர்டேக்கருக்கு கம்மியாக இருக்கும். அப்படி எந்த இடத்துலையுமே அவங்க குழந்தைங்கள எந்த இடத்துலையுமே ஒரே எனர்ஜியில் தான் ட்ராவல் பண்ணாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அங்கேருந்து டான்ஸ் ஆடினது டீச்சர் நல்லா டான்ஸ் ஆடினாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா டான்ஸ் ஆடினாங்களா? டீச்சர் கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரைட் ரைட் ரைட். ராஜவேல் சார் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு குட்டி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன்.
முதல்ல வந்து இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு மேஜரான சப்போர்ட் பண்ணது பிரின்சிபல் மேடமும் லக்ஷ்மி பாலா மேடமும். என்ன குமரன் 3 பேரும் மலேசியா போயிருந்தோம் 3 பேரும் பசங்களை கூட்டிகிட்டு. அந்த பேரண்ட் யாராவது இருக்கீங்களா இங்கே? எனிபடி? ரைட், ஈவினிங் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6 பேரை கூப்பிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் கூப்பிட்டு போகும்போதும் சரியான லேர்னிங், மலேசியா கூப்பிட்டு போகும்போதும் சரியா லேர்னிங். என்னன்னா எனக்கு ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஹேண்டில் பண்ண பொறுமை கிடையாது. லஞ்ச் பாக்ஸை பேகுக்குள்ளே வச்சுட்டு அந்த குழந்தை தேடுது. லக்கேஜில் போட்டு அமிச்சாச்சு, திருப்பி இல்லை மேடம் லஞ்ச் பாக்ஸ் பேக்குள்ளே தான் இருக்குன்னுச்சு. எடுத்து பார்த்தா லஞ்ச் பாக்ஸ் பேக்கில் இல்லை. செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கையிலே தான் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. நான் யோசித்தேன், இந்த குழந்தைங்களை வச்சுட்டு எப்படிடா மலேசியா வரைக்கும் போயிட்டு வர போகிறோம், ஒரே இதாக இருக்குன்னு. உடனே பக்கத்தில் பிரின்சிபல் மேம், சார் குழந்தைங்கன்னா அப்படி தான் சார் இருப்பாங்க, பிகாம் அப்படின்வாங்க. சரி ஓகே ரைட்டு. ஃப்ளைட்டில் ஏறினவுடனே ஜன்னல் சீட்டு, அடிதடி சண்டை உள்ளே நடக்குது ஃப்ளைட்லேயே. மறுபடியும் ஃப்ளைட்டே அமைதியாக இருக்குது, இவங்க மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. 3வது ஸ்நாக்ஸ் பாக்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க உள்ள. சார் கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் எடுத்து தர முடியுமா? டே ஃப்ளைட் அமைதியாக போகிறா, கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. ஸ்நாக்ஸ் பாக்ஸும் எடுத்து கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே மென்று சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த சவுண்டு மட்டும் கேட்குது, கருக்கு 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 கருக்குன்னு. நான் என்னடா இவங்களை வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வேறு போகிறோம், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரே இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 4 பேர் முன்னாடி போய் ப்ரெசென்ட் பண்ணணும். 4 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் USA, UK, அதுக்கப்புறம் வந்து மலேசியா. இவங்க முன்னாடி இந்த குழந்தைங்க ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நம்புவீங்களா இந்த குழந்தைங்களாம் தைரியமாக பண்ணும்னு? எனக்கெல்லாம் பயம், கண்டிப்பாக பண்ணுமா பண்ணாதான்னு எனக்கே தெரில. அந்த 2 குழந்தைங்க படிச்சு பாருங்கள் அட்ராசிட்டிஸு. அந்த குழந்தைங்களுக்கு பயங்கர அப்ளாஸ். அந்த குழந்தைங்க வந்து இங்கே எப்படி இருந்ததோ இல்லையோ, எந்த இடத்துல போய் ப்ரூவ் பண்ணுமோ அந்த இடத்துல பக்காவாக வந்து ட்ரெயின் பண்ணிடுச்சு, பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ எங்களுக்கே ரொம்ப பெரிய ஷாக். ஸோ சில்ட்ரன் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி டு பர்ஃபார்ம் வாட் எவர் சிச்சுவேஷன். டோன்ட் பேம்பர் த சில்ட்ரன் டு த கோர். ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க, அதுதான் வந்து பெரிய டாஸ்க். இன்னொன்று என்னென்னா, IEEE மேடம் வந்து டேட்டாஸ் சொன்னாங்க. அந்த டேட்டாஸில் ஒரு சின்ன கரெக்ஷன். IEEEல மொத்தம் 28 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. மொத்தம் 3000 என்ட்ரிஸ். இந்த 3000 என்ட்ரியில் 1248 டீம் செலக்ட் பண்ணாங்க. 1248ல் 42 பேர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆனாங்க. அந்த 42ல் 4 டீம் ஃப்ரம் பிரிம்பர்ட்ஸ் கார்டன். இதிலிருந்து தனியாக ஃபெட்ராக்னு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அந்த ஃபெட்ராக்ல எப்படின்னா காலேஜ் பசங்க கூட நம்ம பையன் காம்படேட் பண்ணணும். காலேஜ்னா யார் யார் நினைக்கிறீங்க? வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜஸ். இதில் வந்த 600 என்ட்ரியில் 34 பேர் ஃபைனல் செலக்ட் ஆனாங்க. அந்த 34 டீமில் 2 டீம் வந்து ஃப்ரம் பிரிம்பர்ட்ஸ் கார்டன். இந்த 600ல் 34ல் 2 வந்தது இல்லையா, இந்த 2ல் ஒரு பையன் அச்சீவ் பண்ணிட்டான், ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டே வாங்கிட்டான். ஸோ காலேஜ் பசங்க கூட ஸ்கூல் பையன் லைனில் நிற்கிறான். ஸோ இதுதான் பிரிம்பர்ட்ஸ் கார்டன். ஸோ இதுதான் ஃபியூச்சர் ரெடி ஸ்கூல். இதை தான் உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சொந்தக்காரன் வந்தோடனே பையன் என்ன படிக்கிறான்னு கேட்கும் போது தைரியமாக சொல்லுங்கள், என் பையன் பிகாம் தான் படிக்கிறான்னு. இல்லை இன்ஜினியரிங் படிக்கலையே, நீட்டு சேர்க்கலையே அப்படின்லாம் வந்து தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, எங்கள் அப்பா என்ன அப்படிலாம் எதுவுமே கேட்கல. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், இன்ஜினியர் சேர்த்து விட்டாரு, நல்லா அடித்தார், நிறைய தட்டி விட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் போய் குழந்தைங்களே பர்ஃபார்ம் பண்ணும், குழந்தைங்களே அச்சீவ் பண்ணும். அதனால் உங்கள் கருத்தை திணிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி திணிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிம்பர்ட்ஸ் கார்டன் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் சொல்லியாச்சு, ஃபாரின் அச்சீவ்மெண்ட் சொல்லியாச்சு, டீச்சர்ஸோட எஃபர்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், காலியாக இருக்க சேர்களுக்கும் நான் சொல்வது கேட்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு குழந்தையும்
ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உலக தலைவர்களாக இந்த சமூகத்தை நோக்கியோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியோ ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக அதை வந்து கையை மட்டும் பிடிங்க, குழந்தை உங்களை கரெக்டாக கொண்டுட்டு போகும். ஏன்னா முன்னாடி பிரிம்பர்ட்ஸ் கார்டன் போய்கிட்டு இருக்கு. தாராளமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சரை, இது ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். வெளியே வேலை வெட்டி இல்லாமல் 2 குழந்தைகள் மட்டும் இல்லை, ஒரு 4 குழந்தைகள் அதுங்க கையாலேயே செஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்காக படிக்கும் போதே நாங்கள் சம்பாதிக்கணும் சார், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அநேகமாக ஸ்டால் காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஆனுவல் டே இருக்குது. 1 மணிக்கே வந்து ஜிஐ ரோட் ஸ்கூலோட ஆனுவல் டே இருக்கிறதுனால நான் அதிகம் வந்து பேச விரும்பலை. மறுபடியும் இந்த மேடையிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி அறிதலை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய பெரிய தாட்டு. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை லைஃப் எங்கே கொண்டு போய் கொடுக்குன்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லிடுறேன். நேற்று நான் விஐடி யூனிவர்சிட்டியில் ஒரு பேனல் டிஸ்கஷனுக்கு போயிருந்தேன். அந்த பேனல் டிஸ்கஷனில் என்னோட வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டவங்க எல்லாமே பெரிய அகாடமிஷியன்ஸ். அந்த காலேஜில் நான் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினச்சேன், என்னால் மாஸ்டர்ஸ் படிக்க முடியல. நெக்ஸ்ட்டு என் பிள்ளைங்க அங்கே போகணுன்னு நினச்சேன். இப்போ விஐடிக்கு எங்கள் பசங்க போகிறாங்க. அந்த ஸ்டேஜ் ஒரு நாள் எனக்கு கிடைக்காம இருந்தது. இன்னைக்கு ஆண்டவன் எனக்கு அந்த ஸ்டேஜை நேற்று கொடுத்தான். அதை உங்கள் முன்னாடி சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, sir, for your heartfelt vote of thanks. Your words beautifully conveyed that a true motto of Primbert's Garden and what Primbert's Garden actually mean to our child here. Now, we have a surprise glimpse video. Please sit back and enjoy the glimpse. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. ജൂൺ, നിനക്കൊരു സർപ്രൈസ് ഉണ്ട്. എന്ത് സർപ്രൈസ്? എടി അതിനല്ലേ സർപ്രൈസ് എന്ന് പറയുന്നത്. ലൈറ്റ്സ് ഓഫ്, പ്രൊജക്ടർ ഓൺ. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மன்னாமும் பேர சொல்லும். தேங்க்யூ. Thank you for making the video more special. As Primbert's Garden family, we made the event a truly successful one. As we conclude today's program, let us honor our nation and uphold its value. I request everyone to please raise up for the national anthem. I request everyone. Attention, please. शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे
request all the parents to be seated. We thank for all the cooperation and support that you gave us till now. I request the same support and patience for the dispersal too.